story. One of his Marwari friends, Marwaris are known to save money. He got married and he planned that he and his wife will go on honeymoon to Kashmir. And he told me that Devang, I am leaving for Kashmir tomorrow by early morning flight. Me and Manisha, we bade them goodbye and wished them a pleasant time on their honeymoon. The next day afternoon, I chanced to meet him. I said, my man, what are you doing here? Why are you not on your honeymoon? He said, Devang, come on. Yesterday late night, one of my friends told me that I have not visited Kashmir at all. And you know, I have gone to Kashmir 2-3 times, so why waste the money? I send my wife along with him. That is a small definition how Marwari saves money. And a wonderful clan, the Sardarjis are very intelligent people. But we all know about the Santa Banta jokes. Gary Wong and Corina, ரூபத்தில் இங்கு அமர்ந்திருக்கும் தேவாங் தாக்கூர் அண்ட் மனிஷா அவர்களே, டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ஜெகநாதன் அண்ட் மீனாட்சி அவர்களே, ரோட்டரியை உலக அளவிற்கு, ரோட்டரி மாவட்டம் 3000 உலக அளவிற்கு கொண்டு சென்றிருக்கும் ரீஜனல் கோஆர்டினேட்டர் பாஸ் கவர்னர் பாஸ்கர் அண்ட் மாலா அவர்களே, டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் எலெக்ட் தீனா அண்ட் வசந்தி, இப்போ நடந்து முடிந்த சென்னையில் நடந்த வணக்கம் சென்னை ரோட்டரி இன்ஸ்டியூட்டில் எனக்கு வலதுகரமாக இருந்து உதவி செய்த தீனா அவர்களுக்கு எனது நன்றி. டிஜிஎன் முருகானந்தம் அண்ட் சுமதி அவர்களே, கேலக்ஸி ஆஃப் பாஸ் கவர்னர்ஸ் பிரசன்ட் ஹியர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இவ்வளோ பெரிய அரங்கில் ஒரு 2000 பேரை இங்கு அழைத்து வந்து பிரம்மாண்டமாக இந்த கான்ஃபரன்ஸை ஏற்பாடு செய்திருக்கும் நமது ரோட்டரி கவர்னர் ஜெகநாதன், இந்த மாநாடு மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு 6 மாதத்துக்குள் 800 புதிய உறுப்பினர்களை சேர்த்து சாதனை படைத்த ஆக்ஷன் கிங் ஜெகநாதன் அவர்களுக்கு எனது மனதார பாராட்டு. அந்த காலத்தில் ஒரு சிகரெட் விளம்பரம் இருக்கும், இழுக்க இழுக்க இன்பம் இறுதி வரை அப்படின்னு. அதே மாதிரி ஜெகநாதன் அவர்களுக்கு இன்னும் 6 மாதமும் இதை உங்கள் ஆக்ஷனை கொஞ்சம் இழுங்க, இன்னும் இன்பம் அதிகமாகும் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஐ ரெக்வெஸ்டட் இந்த இன்ட்ரோடக்ஷனை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். பிகாஸ் எனக்கு இந்த அறிமுகங்கள் பண்ணும்பொழுது பல விசித்திரமான ஒரு அனுபவங்கள் எனக்கு ஏற்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு, எங்கள் கிளப் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் சென்ட்ரல் ஒரு ஹோம் ஃபார் அன்வெட் மதர்ஸ் நடத்துனாங்க. அதாவது திருமணம் ஆகாமலேயே குழந்தை பெற்ற அந்த துர்பாகியவதிகள், அவங்களுக்காக நாங்கள் ஒரு ஹோம் நடத்திட்டு வந்தோம். ஆஸ் அ கம்யூனிட்டி சர்வீஸ் சேர்மன் ஆஃப் மை கிளப் பல ஆண்டுகள் நான் அந்த ப்ராஜெக்ட் சேர்மனாக இருந்தேன். 96-97 நான் கவர்னராக இருந்த வருஷம் அந்த ஹோம்னுடைய ஆனுவல் டேக்கு என்னை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க. நான் போனேன். அப்போது என்ன ஒன் ஆஃப் தி அன்வெட் மதர்ஸ், அந்த ஹோமில் இருக்கிற ஒரு லேடி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஷீ செட், பிடி பிரபாகர் ரொம்ப நல்லவர், நாங்கள் எப்போ எது கேட்டாலும் உடனே எங்களுக்கு உதவி செய்வார், நாங்கள் பணம் கேட்டால் பணம் கொடுப்பார், ஃபேனு லைட் வேணும்னு கேட்டால் கொடுப்பார், வேறு எதாவது வேணும்னா செக் எழுதி கொடுப்பார். ஷி வெண்ட் ஆன் அண்ட் ஆன் டு சச் அன் எக்ஸ்டென்ட். சொன்னாங்க, இந்த ஹோமில் இன்றைக்கி ஒரு 30 அன்வெட் மதர்ஸ் நாங்கள் இங்கே இருக்கோம்னா பிடி பிரபாகர் தான் அதுக்கு காரணம்னு சொன்னாங்க. ஸோ என் மனைவி பக்கத்தில் இருந்தாங்க. அவங்க கேட்டாங்க, இதுதான் நீங்கள் செய்கிற கம்யூனிட்டி சர்வீஸா, இதுதான் நீங்கள் செய்கிற சமுதாய பணியான்னு கேட்டாங்க. அன்னிலேருந்து ஐ ஹவ் ட்ரைட் மை பெஸ்ட் டு அவாய்ட் எனி கைண்ட் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் எனிவேர். ஃப்ரெண்ட்ஸ், கான்ஃபரன்ஸ்ன்றது இட்ஸ் அ டைம் டு செலிப்ரேட் சக்ஸஸ் ஆஃப் ரோட்டரி. இட் இஸ் அ டைம் டு செலிப்ரேட் சக்ஸஸ் ஆஃப் ரோட்டரி. இந்த ஆண்டு கடந்த 6 மாதங்கள் ரோட்டரி உலக அளவில், இந்தியா அளவில், உங்கள் மாவட்ட அளவில், உங்கள் சங்க அளவில் பெற்ற வெற்றிகளை கொண்டாடும் ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்தியா 13-14 முடிந்து போன ரோட்டரி ஆண்டில்
India is number 1 in the world in membership development. Number 1 in the world. அது ஒரு பெரிய சாதனை ஆகும். We are also number 3 in the world in Rotary Foundation giving. With $14 million, India was number 3 in the world in giving to the foundation. We are only next to America and Japan. ரெண்டு உலக நாடுகள் தான் நமக்கு நம்ம விட ஜாஸ்தி கொடுத்துருக்காங்க. நம்ம மாதிரியான ஒரு தேசம், ஒரு தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி என்று அழைக்கப்படும் இந்தியாவிலிருந்து திஸ் இஸ் அ வெரி வெரி கிரேட் அச்சீவ்மெண்ட். மூன்றாவதாக உங்களுக்கு தெரியும், போன வருடம் ஜனவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து இந்தியா ஹஸ் பீன் டிக்ளேர்ட் போலியோ ஃப்ரீ. அது ஒரு மாபெரும் அச்சீவ்மெண்ட், ஒரு பெரிய ஒரு நம்ம எல்லாராலையும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயமாகும். ரீசெண்ட்லி சென்னையில் நடந்து முடிந்த ரோட்டரி இன்ஸ்டிடியூட், அதுக்கு நம்ம கேரி ஆர்ஏ பிரசிடென்ட், பாகிஸ்தான்லேருந்து இந்த போலியோ சம்மந்தப்பட்டவர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க. திஸ் இஸ் த டைம் யூ கேன் see in the picture we gave the polio ambassador award to ஏஆர் ரஹ்மான். இதெல்லாம் நம்ம கொண்டாடப்பட வேண்டிய விழாக்கள். முக்கியமாக யூ கேன் see this picture. நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட Government of India was represented by Venkaiah Naidu, Union Minister for Parliamentary Affairs. We signed an agreement, Clean India, இந்த ஸ்வச் பாரத் மிஷன் நம்ம கவர்மெண்ட்டோட வேலை செய்யப்போம் என்ற ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டோம். அப்போ எங்கிட்ட மினிஸ்டர் சொன்னார், நான் இன்றைக்கி நைட்டு லேட்டாக ஆகும் டெல்லி போகிறதுக்கு, எவ்வளோ நேரம் வேணாலும் I'll speak to Prime Minister Modi. I'll tell Prime Minister Modi the great work Rotarians are doing in India and I will see that you get a message tomorrow ன்னு சொன்னார். நான் நினச்சேன் இது பாலிட்டிஷியன்ஸ் இது வழக்கமாக சொல்கிறது தான் அப்படி. பட் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ராத்திரி 12 மணிக்கு வெங்கையா நாயுடு என்னை கூப்பிட்டார் ஃபோனில். இசட் இப்போ தான் நான் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடியோட பேசினேன் அண்ட் நாளைக்கு வந்து உங்களுக்கு கட்டாயம் பிரைம் மினிஸ்டர்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வரும்னாரு. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் மெசேஜ். வி காட் அ மெசேஜ் டைரக்ட்லி ஃப்ரம் பிரைம் மினிஸ்டர் மோடி, நரேந்திர மோடி, கங்க்ராச்சுலேட்டிங் ரோட்டரி ஃபார் த கிரேட் ஒர்க் வி ஆர் டூயிங். இந்த இந்தியாவில் 1929லேருந்து இருக்கிற ரோட்டரி 1919லேருந்து நம்ம இருக்கோம். இவ்வளோ வருஷத்தில் ஐ திங்க் திஸ் த ஃபஸ்ட் டைம் அ பிரைம் மினிஸ்டர் இஸ் ரைட்டிங் டு ரோட்டரி டைரக்ட்லி ஃபார் த ஒண்டர்ஃபுல் ஒர்க். எஸ், நல்லா கைத்தட்டுங்க. இட்ஸ் அ வெரி கிரேட் அச்சீவ்மெண்ட் ஃபார் ஆல் ரொட்டேரியன்ஸ் இன் இந்தியா. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து ஒரு பிரசிடெண்ட் வந்து ஒரு லைட் ஆஃப் ரோட்டரின்னு ஒரு பிரமாதமான ஒரு தீம் கொடுத்துருக்காரு. அது ஏன் கொடுத்துருக்காருன்னா, லைட் ஆஃப் ரோட்டரி மீன்ஸ் பிரைட் ஃபியூச்சர், ஒளிமயமான எதிர்காலம். ஒன்றுமே வரலங்க. இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது, ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. So this is what exactly Gary Wang had in his mind when he gave us this wonderful theme. So இன்னைக்கு நம்ம வந்து we have to understand what is Rotary. ஒரு சனிக்கிழமை காலையில் நீங்கள் வீட்டில் டிவி பார்த்துருக்கலாம், கோயிலுக்கு போயிருக்கலாம், குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம 2500 பேர் இங்கே ஏன் வந்திருக்கோம்? வாட் ஆர் வி டூயிங் இன் ரோட்டரி? இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் ரோட்டரி. சுருக்கமாக சொல்ல போனால், யூ ஜஸ்ட் லிசன் டு திஸ் டயலாக், யூ வில் நோ வாட் இஸ் ரோட்டரி. ரோட்டரியினுடைய சுருக்கமான டெஃபினிஷன் இஸ் நத்திங் பட் ரோட்டரி ஒரு அன்பு சாம்ராஜ்யம் நம்ம சொல்லலாம். அன்பு சாம்ராஜ்யம், ரெண்டே வார்த்தைகள். தட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ரோட்டரி. ஸோ ஹவு டு பி எ சக்ஸஸ்ஃபுல் ரோட்டேரியன்றதை பார்க்கலாம். ஆர் ஹவு டு பி சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப். பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். ஸோ
definition is very simple. What is Rotary? பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் கருதி நீ வழங்கும் செல்வம். தேவாங் தாக்கூர் பேசினார் about our contribution to foundation. பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம். இவை அனைத்திலுமே இருப்பது தான் தெய்வம் சொல்கிறாங்க. யூ கேன் சேஞ்ச் இட் அண்ட் சே இவை அனைத்திலுமே இருப்பது தான் ரோட்டரி சங்கம்னு நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். தட் இஸ் ரோட்டரி ஃபார் அஸ். வெரி இம்பார்ட்டன்ட், we have to follow the 4-way test. தன்னை விட உயர்ந்த தொண்டு என்ற உன்னதமான குறிக்கோளை முன்வைத்து 1905ஆம் ஆண்டு பிப்ரவரி 23ஆம் தேதி சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், சகோதரிகளே சகோதரர்களே என்று அனைத்து சமய மாநாட்டில் வங்கத்திலே பிறந்த ஒரு இந்திய துறவி உரையாற்றி அனைத்துலக நாடுகளின் சமய பிரதிநிதிகளை திகைப்பிலே ஆழ்த்திய சிகாகோ திருநகரில் உழைத்து உருக்குலைந்த பாட்டாளி வர்க்கத்திற்கு உரிமை வேண்டுமென்று உதிரம் சிந்தி துப்பாக்கி குண்டுகளுக்கு பலியான தொழிலாளர்களின் இரத்தம் படிந்திருக்கக்கூடிய சிகாகோ நகரில் அதுவரை ஆங்காங்கு வணிகர்கள், தொழில் முனைவோர்கள் பரிமாறி வந்த கருத்துக்கள் சுழல் முறையிலே அரங்கங்களிலே நடைபெற்றதா? சுழல் கழகம் என்ற பெயரை பெற்று, ரோட்டரி கிளப் என்ற பெயரை பெற்று உலகின் பல்வேறு நாடுகளில் காலப்போக்கில் லட்சோப லட்சம் பேர் அந்த அமைப்பினுடைய அங்கத்தினர்களாகி இருக்கக்கூடிய சுழல் கழகத்தின் சர்வதேச சுழல் கழக 3000 மாநாட்டின் தலைவர் ஜெயக்கண்ணன் அவர்களே, respected Rotarians, respected sisters and brothers, அன்புக்குரிய சுழல் கழகத்தினரே, நேயமிக்க சகோதர சகோதரிகளே, மதிப்பிற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடகையாளர்களே, எனது சிரம் தாழ்ந்த வணக்கம். அமெரிக்க திருநாட்டில் கடந்த நூற்றாண்டின் உதயத்தில் தொடங்கப்பட்ட இந்த சுழல் கழகத்தில் எந்தவிதமான பரீட்சைகள் வைப்பது சேர்வதற்கு நான் இந்த அரங்கத்தினுள் நுழைகிற வேளையில் உரையாற்றி கொண்டிருந்த பெருமகனார் அதனை இங்கே உச்சரித்தார். 4 விதமான பரீட்சைகள். அந்த 4 கேள்விகளை தந்தவர் ஹெர்பர்ட் டெய்லர். வழங்கிய வருடம் 1932. The 4-way test was announced by Herbert Taylor in the year 1932. Only after 11 years, 11 ஆண்டுகளுக்கு பின்னர் சுழல் கழகம் ஏற்றுக்கொண்டது அந்த பரீட்சையான 4 கேள்விகளை. The first question, is it the truth? இது உண்மைதானா? இரண்டாவது கேள்வி, is it fair to all concerned? தொடர்புடைய அனைவருக்கும் ஏற்புடையதுதானா? Question 3,
Will it build goodwill and better friendship? நல்லெண்ணத்தையும் நல்ல நட்பையும் இது ஏற்படுத்துமா? Question number 4. Will it be beneficial to all concerned? தொடர்புடைய அனைவருக்கும் இது பயனளிக்குமா? இந்த அடிப்படையில் உருவான சுழல் கழகத்தின் கேள்விகள் சிந்தனையிலே சுழன்று 1932 வருடம் 42 வருடம் சரியாக 12 வருடங்கள் கழித்து அடால்ஃப் ஹிட்லரின் தாக்குதலில் அகிலம் நடுங்கிக் கொண்டிருந்த 2ஆம் உலகப் போரின் போது the Rotarians called for a conference to promote international educational and cultural exchanges which inspired and paved to build UNESCO. இந்த வரலாற்று பின்னணி கொண்டிருக்கக்கூடிய சுழல் கழக மாநாட்டில் எந்த தலைப்பிலே உரையாற்றுகிறீர்கள் என என்னிடம் வினவிய போது இந்த அகிலத்துக்கு தேவையானதும் அன்னை தமிழ் குலம் 1000 ஆண்டுகளாக போற்றி வளர்த்த நெறியுமான மனித நேயம், ஹியூமனிசம் என்ற தலைப்பிலே நான் உரையாற்றுகிறேன் என்று கூறினேன். எனக்கு முன்பு உரையாற்றிய பெருமகனார் the speaker who addressed just now அவர் விவரித்தார். ஒரு கணவனும் மனைவியும் ஒரு தலைவனும் தலைவியும் எவ்விதம் இயங்க வேண்டும் என்பதற்கு 2 திரைப்பட பாடல்கள், ஒன்று தமிழ் படத்தினுடைய பாடல், இன்னொன்று இந்தி திரைப்படத்தினுடைய பாடல் இங்கே ஒளிபரப்பப்பட்டன. நல்ல கருத்துக்களை அந்த பாடல்கள் வழங்கின. எனக்கு இனிமையானவர்களே, இந்த கருத்தை 7000 ஆண்டுகளுக்கு முன்னால் who could not understand the ancient classical language Tamil, I have to express in English. 7000 years ago, 7000 ஆண்டுகளுக்கு முன்னாலே the classical Tamil grammar தொல்காப்பியம் இதை சொன்னது. அறம்புரி சுற்றமொடு கிழவனும் கிழத்தியும் சிறந்தது பயலுதல் இறந்ததன் பயனே. கிழவன் எனில் வயது முதிர்ந்த கணவன், கிழத்தி எனில் வாழ்க்கையில் அனுபவம் பெற்ற ஒரு வாழ்க்கை துணைவி மனைவி. அறம்புரி சுற்றமொடு கிழவனும் கிழத்தியும் சிறந்தது பயிலுதல் இறந்ததன் பயனே. கடந்த காலம், அவர்கள் வாழ்க்கை கடந்து வந்த காலத்தின் பயன் சிறந்தவற்றை பயிலுதல். எது சிறந்தது? கணவனுக்கும் மனைவிக்கும் 7000 ஆண்டுகளுக்கு முன்னாலே உலகத்தில் பல மொழிகளுக்கு இலக்கணம் தோன்றாத காலத்தில், இலக்கியம் தோன்றாத காலத்தில் உலகத்தின் தொன்மை தமிழ் மொழியினுடைய இலக்கியங்களுக்கு இலக்கண வகுத்த தொல்காப்பியனார் கற்பியல் என்கின்ற அதிகாரத்தில் 1138வது சூத்திரமாகிய இந்த சூத்திரத்தில் இதை சொன்னார். எது சிறந்தது? ஈதல் இசைவிட வாழ்தல் சிறந்தது. நீங்க படித்த பெருமக்கள் வந்திருக்கிறீர்கள். You are all well educated. You are all talented in so many respects. Intelligence. Education has given you intelligence, sharpness, wisdom. There is something more than that. That is humanism. That was categorically stated by the greatest moralist of the world, Thiruvalluvar, in his Thirukkural.
அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. What is the purpose of your intelligence? What is the purpose of your wisdom? Unless you extend your kindness to all the living beings, not only the human beings.